நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை காத்துக்கொள்ளணும். கோடி கோடியாக சம்பாதிச்சு ஜெயிலில் போய் ஒரு கோடியில் படுத்திருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேதனையை தரக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. உலகத்தாருக்கு அநேகருக்கு ஐஸ்வர்யம் வருது, ஆனால் யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினால வேதனை இருக்கவே இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், இந்த பாட்டில் இருக்குது, இந்த டம்ளரில் தண்ணி நிரப்பணும். இந்த டம்ளரில் ஒரு ஓட்டை இருக்குன்னா, நான் எவ்வளோதான் தண்ணீர் ஊற்றினாலும் சரி, பால் ஊற்றினாலும் சரி, அமிர்தத்தையே ஊற்றினாலும் சரி, ஒரு சொட்டு கூட இதில் தங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போய்டும். ஏன்னா இந்த பாத்திரத்தில் ஓட்டு. இந்த பாத்திரம் கீழே படுத்து கிடக்குமானா பிரியமால ஊற்றுற தண்ணி வெளியே வடிஞ்சு போய்டும். இந்த பாத்திரத்தில் ஒரு அழுக்கு இருக்குது, ஒரு விஷம் இருக்குது. நான் என்ன ஊற்றினாலும் அந்த விஷம் அந்த தண்ணீரை கெடுத்துரும். அப்போ இந்த பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்படணும் அப்படின்னா பிரியமால இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். இயேசு சொன்னார், நீ ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டை வாழ்த்து. அந்த வீடு உன்னுடைய வாழ்த்துதலுக்கு தகுதி உள்ளதாக இருந்தால் உன் வாழ்த்துதல் இந்த வீட்டில் தங்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் என்னிலே தங்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக முதலாவது நம்ம காத்துக்கொள்ளணும்.